நீண்ட காலமாகவே இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே எல்லை பிரச்சினைகள் உள்ளன. ஏற்கனவே லடாக் பகுதியில் எல்லையோரமாக சில பகுதிகளை சொந்தம் கொண்டாடும் சீனா அருணாச்சல பிரதேசத்தை சீனாவின் தெற்கு திபெத் என்று கூறி வருகிறது. இந்த நிலையில் இந்திய பாஸ்போர்ட் வைத்திருந்த அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்த பெண்ணை ஷாங்காய் சர்வதேச விமான நிலையத்தில் 18 மணி நேரம் தடுப்பு காவலில் வைத்து சீன அதிகாரிகள் துன்புறுத்தியுள்ளனர். கடந்த நவம்பர் 21ஆம் தேதி லண்டனிலிருந்து ஜப்பானுக்கு சென்று கொண்டிருக்கும் வழியில் சீனாவில் டிரான்சிட் எனப்படும் காத்திருக்கும் நேரத்தில் இந்தியா பாஸ்போர்ட் செல்லாது என்று கூறி துன்புறுத்தியதாக பெமா வாங்தாங் குற்றம் சாட்டியுள்ளார். பாதுகாப்பு சோதனையில் இந்தியா இந்தியா என்று கத்திய பாதுகாப்பு அதிகாரிகள் தன்னை தனியாக அழைத்து சென்றதாகவும் அருணாச்சல பிரதேசத்தின் இந்திய பாஸ்போர்ட் செல்லாது என்று கூறியதாகவும் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு ஷாங்காய் வழியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் பயணம் செய்ததாகவும் இம்முறை கிளம்பும் முன் இந்திய குடிமக்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று லண்டனில் உள்ள சீன தூதரகம் உறுதிப்படுத்தியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். விசாரணையின் போது சீன குடியேற்ற அதிகாரிகளும் சைனா ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் ஊழியர்களும் தன்னை கேலி செய்ததாகவும் சீன பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிக்க வலியுறுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் தெளிவான தகவல், சரியான உணவு அல்லது விமான நிலைய வசதிகளை பயன்படுத்தும் உரிமைகளும் தனக்கு மறுக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார். இங்கிலாந்தில் உள்ள நண்பர் ஒருவர் மூலம் ஷாங்காயில் உள்ள இந்திய தூதரகத்தை தொடர்பு கொண்ட தம்மை இந்திய தூதரக அதிகாரிகள் சீனாவிலிருந்து ஜப்பானுக்கு பத்திரமாக வழியனுப்பி வைத்ததாக கூறியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக ஆன்லைனில் தம்மை ட்ரோல் செய்வதை கண்டித்துள்ள பெமா வாங்தாங் மத்திய அரசால் எடுக்கப்பட்ட எந்த ஒரு நடவடிக்கையும் தனது தனிப்பட்ட நலனுக்காக அல்ல என்றும் அனைத்து இந்தியர்களின் கண்ணியத்துக்காகவே என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் எக்ஸ் தளத்தில் இல்லை என்றாலும் தனக்கு ஆதரவாக பேசிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து சீன வெளியுறவு அமைச்சகத்தின் அறிக்கைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்த ஒரு இந்தியரை விமான நிலையத்தில் தடுத்து வைத்த விவகாரம் குறித்து சீன அரசின் பார்வைக்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் சர்வதேச விமான பயணத்தை நிர்வகிக்கும் பல மரபுகளை மீறும் வகையில் நடந்து கொண்ட சீன அதிகாரிகளால் தங்கள் செயல்களை இன்னும் விளக்க முடியவில்லை என்று கூறியுள்ள ஜெய்ஸ்வால், சீன அதிகாரிகளின் நடவடிக்கைகள் அனைத்து நாடுகளின் குடிமக்களுக்கும் 24 மணி நேரம் வரை விசா இல்லாத போக்குவரத்தை அனுமதிக்கும் சீனாவின் சொந்த விதிமுறைகளையும் மீறியுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷனான சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா? பூந்தமல்லியில 6000 per square feet, ஸ்ரீபெரும்புத்தூர்ல 4000 per square feet மார்க்கெட் பிரைஸ் இருக்கும்போது நம்ம ஜி ஸ்கொயர்ல மட்டும்தான் half the price of ஸ்ரீபெரும்புத்தூர் and 1/3 the price of பூந்தமல்லியிலேயே உங்களுக்கு வில்லா பிளாட்ஸ் கிடைக்கும். Yes, launching G Square Etana Attandalam near Savitha Medical College. Early bird price of villa plots வெறும் 1790 per square feet, அதுவும் for first 15 bookings only. For bookings call 8939750009.